வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரே உறவே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அறைக்குள் வந்த பிருத்வி நண்பர்களை வெளியில் அனுப்பிவிட்டு உடை மாற்றிக்கொண்டான். பட்டு வேட்டி சட்டையில் அவனுடைய கம்பீரம் அவனையே வியந்து லயிக்க வைத்தது. 2 முறை சம்யுக்தாவின் எண்ணை அழைத்தான். பதிலே இல்லை. அதுவே மனசிற்குள் நெருடலாக இருந்தது. எடுத்து பேசி இருக்க வேண்டும், அல்லது வந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியையாவது இவனை ஆறுதல் படுத்த அனுப்பியிருக்க வேண்டும். இரண்டுமே இல்லை. அப்படியானால் என்ன? தயாராகி கீழே வந்தான். ஸ்டேஜில் தனியாக அமர முடியாது என்பதால் கீழே நண்பர்களோடு அமர்ந்து அரட்டை அடிக்க ஆரம்பித்திருந்தான். இடம் முழுக்க பணமாய் நெம்பி வழிந்தது. சிவமூர்த்தி பார்த்து பார்த்து எல்லாம் செதுக்கியிருந்தார். நிச்சயதார்த்தம் வீட்டளவில் நடந்து போனதால் கல்யாண செலவில் பாதிக்கு மேல் சிவமூர்த்தியே ஏற்றியிருந்தார் தன் பவிசை காட்ட. ஹால் முழுக்க குழந்தைகள் சத்தம், பெண்களின் ராஜ்யம், ஆண்களின் தனி ஆவர்த்தனம். நாழி ஆயிட்டே போறது, பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே மனைக்கு வரலையே. ஐயர் வந்து கேட்டுவிட்டு போனார். சவுந்தர பாண்டியன், விஜய் முகங்கள் கூட கலவரத்தை தத்தெடுத்து கொண்டு சுற்றி வந்தது. கேட்பவர்களுக்கு சிரிப்பையும் அந்த சிரிப்பின் மத்தியில் ஒருவித தவிப்பையும் உள்ளடக்கி நடமாடி கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்தா பொண்ணை பத்தி என்னன்னு நினைப்பாங்க. அந்த வீட்டுல போலீஸ் வேலை செய்ய நம்ம பொண்ணை அனுப்பல, பொண்டாட்டியா இருக்க அனுப்புறோம். அது போலீஸ் வேலை விடவும் நாசூக்கு. முதல் ஒண்ணு புரிஞ்சுக்க. உன்ன மாதிரிதான் எனக்கும் வேதனை பதட்டம் எல்லாம். ஆனா நீ பண்ற அலப்பறையில எனக்கு இன்னும் பிபி ஏறுது. நீ முதல்ல உள்ள போய் சம்பந்தி வீட்டாளுக்கு கூட சாதாரணமா பேசிட்டு இரு. நான் சம்யுக்தாவுக்கு கால் பண்ணி பாக்குறேன் என்றவர் போனோடு வெளியில் வந்தார். 4 முறை அழைப்பு போயும் எதிர்முனையில் எந்த பதிலும் இல்லை. பன்னீர் தூவிக்கொண்டிருந்த உறவுக்கார சிறுமி அவரையே பார்த்து கொண்டிருக்க மெல்ல அங்கிருந்து நகர்ந்தார். அவருக்கும் அதிர்வின் வேகம் கூட தொடங்கி இருந்தது. சீஃப் ஆபீசருக்கு மெல்லிய தயக்கத்துடன் அழைக்க நம்பரை தேட ஹோட்டல் வாசலில் ஜீப் வந்து நின்றது. நிறைவும் சிறு கோபமுமாக ஜீப்பை நோக்கி ஓடினார். அயர்வும் சோர்வுமாக இறங்கிய மகளை பார்த்ததும் வந்த கோபம் காணாமல் போனது. என்ன சம்யுமா, எங்க போயிட்ட? மணி என்ன தெரியுமா? கடைசியில உன் அம்மாவை ஏன் தலையில கட்டிட்டு போயிட்ட? நான் மட்டும் ரெட்ட டென்ஷன்ல அலையணும், அதானே உன் நோக்கம்? கேலியாய் கடிந்து கொண்டு முன்னே நடக்க பின்னே வந்தவளை சட்டென்று ஆராய்ச்சியாய் பார்த்தார். இல்லடா, என்ட்ரன்ஸ் ஒட்டி தனி பாதை போகுது. அதுக்குள்ள போனா நாம தங்கி இருக்கிற ரூம் வரும். அங்கேயே ஒரு வழியும் இருக்கு. நீயும் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்து விடுறியா? இங்க ஹால் முழுக்க ஆட்கள் இருக்காங்க. யாருக்கும் நீ உள்ள இல்லைன்னு தெரியாது. வீணா ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. காக்கி உடுப்பில் இருந்த மகளை பார்த்து சொல்ல முகத்தில் வழிந்த சோர்வு என்னவோ புதுவிதமாக இருந்தது. ஏன்பா, நான் இப்படியே போறனே என்றபடி நகர அவரும் வழி இல்லாமல் பின்தொடர்ந்தார். கூட்டத்தில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்த விஜய் மகளை பார்த்ததும் ஓடி வந்தார். முகத்தில் அத்தனை ஆயாசம். எங்க சம்யு போய் தொலைஞ்ச? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. இங்க கொஞ்ச நேரத்துல யாரோ என்னென்னவோ பேச ஆரம்பிச்சாச்சு. வந்து நிக்கிற கோலத்தை பாரு. போய் முதல்ல உடுப்ப மாத்திட்டு லட்சணமா உடுத்திட்டு ஸ்டேஜுக்கு வந்து சேர். விஜய் கையை பற்றி இழுக்க அமைதியாக அசையாமல் நின்றாள். அதற்குள் அங்கிருந்த அனைவரும் சம்யுக்தாவை பார்த்துவிட சிவமூர்த்தியும் ருக்மணியும் முகமலர்வோடு அவளை நோக்கி வந்தார்கள். என்ன மருமகளே, அம்மா திட்டுறாங்களா? இந்த மாதிரி வேலைகள்ல அப்படித்தான்னு எங்களுக்கும் புரியும். நாங்க உன்னை தப்பாவே நினைக்க மாட்டோம். நேரம் குறைவா இருக்கு. முதல்ல தயாராகிட்டு ஸ்டேஜுக்கு வாமா. அகல்யா, சம்யு அழைச்சிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சொல்லிக்கொண்டே இருக்க மெல்லிய செருமலுடன் இடை வெட்டினாள். ப்ளீஸ் அங்கிள், எனக்கு சில தகவல்கள் வேணும். என் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்வீங்கன்னு நம்புறேன். குரலில் கடுமையும் அழுத்தமும் படிந்து கிடந்தது. என்ன கேள்விமா இந்த நேரத்துல? நான் டியூட்டியில தான் இருக்கேன் அங்கிள். சட்டென்று அடங்கி போனார்.
மெல்லிய பதட்டம் மண்டபத்தில் படிய கைகளை கட்டியபடி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தான் பிருத்வி. ஆவடி அரசு உயர்நிலை பள்ளியில விபத்து நடந்த சுற்று சுவர் நீங்க கட்டினது தானே? நான் இல்லம்மா, எங்க SM இண்டஸ்ட்ரீஸ் கட்டுனது. தானே ஜோக்கடித்து தானே சிரித்தும் கொண்டார். அங்க விபத்து நடந்திருக்கு, அது தெரியும் இல்லையா? அது பத்தி எங்களுக்கு என்ன தெரியும், பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் கட்ட விசாரணையில சுவர் ஈரம் காயறதுக்கு முன்னமே பாதுகாப்பு இல்லாம பிள்ளைகளை அதன் அருகில் விளையாட அனுமதிச்சது பள்ளி நிர்வாகத்துல இருந்தவங்க தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவசரமாக முன்னே வந்து வினோத் சொல்ல முகத்தில் அத்தனை இகழ்வோடு நிமிர்ந்து பார்த்தாள். பேப்பர்ல தான் விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க, இந்த தகவலையும் பேப்பர்ல தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கூர்ந்து பார்த்தபடி சம்யுக்தா கேட்க திணறலாய் பார்த்தான் வினோத். அது கேள்விப்பட்டோம், இதுக்கு மேல இதை பத்தி நாங்க தூண்டி துருவ வேண்டியது தேவையும் இல்லதானே? எதுக்கு இதெல்லாம்? இது மாதிரி 1000 கட்டடங்கள், ஆயிரக்கணக்கான டெண்டர்கள் எடுத்து செஞ்சுட்டே இருக்கும் SM இண்டஸ்ட்ரியில என்றான். அவனுக்கு பதில் தராமல் சிவமூர்த்தியிடம் திரும்பி நின்றாள். உங்களுடைய SM இண்டஸ்ட்ரீஸ் மூலம் நீங்க எடுக்கிற டெண்டர்கள் யார் பேர்ல எடுக்கிறீங்க? இதற்கான கிளை நிறுவனம் எது? அப்படி எதுவும் இல்லம்மா. நிறுவனத்தில் டெண்டர்கள் எப்போதும் பிருத்வி பேர்ல மட்டுமே எடுக்கப்படுது. சில நேரம் விதிவிலக்கா, சில நடைமுறை சிக்கலால் என் பெயரில் எடுக்கப்படுறதும் உண்டு. இதெல்லாம் இப்ப எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்க சம்யுக்தா? நேரம் ஆகுது, நல்ல நேரம் போகிறதுக்குள்ள தாலி கட்டணும். விஜய் பரிதவிப்பாய் கேட்க மூர்க்கமான முகத்தோடு அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். அம்மா, மறுபடியும் சொல்றேன், நான் டியூட்டியில இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. புடலங்கா டியூட்டி? நான் பார்க்காத டியூட்டியா? நீ அம்மா, will you shut up? அப்பா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துங்க. ஒரு நொடி அவள் போட்ட சத்தத்தில் கூட்டமே ஸ்தம்பித்து நிற்க ருக்மணி பயத்தில் நெஞ்சை பற்றி கொண்டு 2 அடி பின்னால் நகர்ந்திருந்தார். பிருத்வி நடந்ததை நடக்கப் போவதை யூகித்து அசையாமல் இருந்தான். சிவமூர்த்தி பதட்டமும் கோபமுமாக நின்றிருந்தார். சம்யுக்தா, என்ன பேச்சு வேற மாதிரி இருக்கு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ யாருன்னு ஞாபகம் இருக்கா? வார்த்தை வைரத்தை வைரத்தால் அறுத்தது போல் வந்து விழுந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அதே நேரம் நான் அதிகாரத்துக்கு வந்தது என்னை சுத்தி உள்ளவங்களை காப்பாற்ற இல்ல, நீதியை காப்பாற்ற. SM இண்டஸ்ட்ரீஸ்ல முறைகேடுகள் நடந்து இருக்கிறதா எங்களுக்கு தகவல் பல நாட்கள் முன்னாடியே வந்திருக்கு. அதற்கான ஆய்வில் நாங்க இருக்கும்போதே ஆய்வு செய்யவே அவசியம் இல்லாம அந்த விபத்து நடந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருச்சு என்றவள் ஒரு வேதனையான மூச்சை உள்ளிழுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டு மெல்ல நடந்தாள். வாயிலில் நின்ற 4 போலீஸ்கள் இப்போது உள்ளே வர விபரீதம் உணர்ந்து ருக்மணியும் விஜயும் தத்தம் கணவர்களின் புஜத்தை பற்றியபடி நின்றார்கள். பிருத்வியின் தொண்டை முடிச்சு ஏறி தாழ்ந்தது. கண்கள் சிவந்து போயிருக்க அசையாமல் அப்படியே நின்றான். எதிரில் போய் நின்றாள். இந்த சிறு இடைவெளியில் அவன் தனக்கு எல்லாமுமாயாகி போன விந்தையை ஒரு நொடி நினைத்து பார்த்தாள். டாக்டர் பிருத்வி சிவமூர்த்தி, SM இண்டஸ்ட்ரீஸ் தரம் குறைந்த மூலப்பொருட்களை கொண்டு எழுப்பிய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 2 குழந்தைகள் உட்பட 3 பேர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. டெண்டர் உங்க பேர்ல இருக்கிறதால உங்களை இப்போ கைது பண்ண அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். கரகரவென வழிய காத்திருந்த கண்ணீரை கண்ணுக்குள்ளே கட்டி வைத்தபடி விலங்கை எடுத்து அவன் முகத்தின் முன் நீட்ட அவள் விரலில் அவன் அணிவித்த வைர மோதிரம் அவனை பார்த்து கண்ணடித்து மின்னியது. எல்லாம் கலைந்து போயிருந்தது. வெறிச்சோடிய அரங்கம் போல் மனமும் உடலும் பேய் இறைச்சல் போட குளித்து தளர்த்திய முடியை முதுகு முழுக்க படரவிட்டு அறைக்கும் பால்கனிக்கும் நடுவில் இருந்த சின்ன இடைவெளியில் நிலைப்படியில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் சம்யுக்தா. கீழே அம்மாவின் கோபமும் அதன் வெளிப்பாடான அழுகையும் அப்பாவின் ஆறுதலும் அதட்டலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கடந்த 4 மணி நேரத்து போராட்டம் இதயத்தை மொத்தமாய் இத்து போக வைத்திருந்தது. வீட்டின் டெலிபோன் ஓயாமல் அலறி விஷயத்தை விசாரித்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் தாங்க இயலாமல் சவுந்தர பாண்டியன் ரிசீவரை எடுத்து கீழே வைத்திருந்தார். டிவி திரையில் முக்கிய செய்தியில் திருமண மேடையில் மணமகனை ஊழல் வழக்கில் கைது செய்த மணமகள்
சென்னையில் பரபரப்பு என்ற செய்தி ஊர்ந்து கொண்டே இருந்தது. பற்றாக்குறைக்கு அத்தனை சேனல்களிலும் ஆவடி பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்தது முதல் கைது நடவடிக்கை வரைக்கும் அத்தனையும் அக்கு வேராய் ஆணி வேராய் விளக்கிக் கொண்டிருக்க கைகளை கட்டி கண்களை மூடி அப்படியே அமர்ந்திருந்தாள் சம்யுக்தா. அருகில் வந்து மெல்ல தோள்களை தொட்டார் சவுந்தர பாண்டியன். கண்கள் முழுக்க கண்ணீரோடு திறந்து பார்த்தவள் கட்டுப்படுத்த இயலாமல் முகத்தை திருப்பி வேறு எங்கோ பார்த்தாள். சம்யு, நீ திடமான பொண்ணுமா? ஆனா நான் பொண்ணுப்பா. என் மனசு என்ன பாடுபடும்னு தெரியாம எல்லாரும் அங்க என்னெல்லாம் பேசினாங்க. நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. எனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதுவும் என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மனிதரோட. நானும் சராசரி பொண்ணோட கனவுல தானே இருந்திருப்பேன். அந்த கனவை நானே நேர்குமிழி மாதிரி உடைச்சப்போ எனக்கு எப்படி வலிச்சதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்றவள் குலுங்கி அழ ஆரம்பிக்க சவுந்தர பாண்டியன் அதிர்ந்து போனார். அருகில் வந்தமர்ந்து மகளின் தோளோடு தோள் சேர்க்க அவரின் தோளில் முகம் புதைத்து இன்னும் இன்னும் விசித்து விசித்து அழ ஆரம்பித்திருந்தாள். ஏன்பா என்ன IPS படிக்க வச்சீங்க? சட்டங்கிற சட்டத்துக்குள்ள என்னை ஏன்பா அடைச்சீங்க? இன்னைக்கு என்னை நானே பூட்டி சாவிய தொலைச்சிட்டு நிக்கிறனே. அவள் தன்னால் புலம்பிக் கொண்டிருக்க மகளின் முதுகை மென்மையாக நீவித் தந்தார். அந்த நிமிஷம் அப்படியே இதயத்தில் அப்பிக் கொண்டிருக்கிறது. விலங்கோடு நின்றவளை மொத்த கூட்டமும் வில்லியாக பார்க்க ருக்மணியும் மகள்யாவும் சாபம் கொடுத்து தூற்ற சூழலே ரசவாசமானது. ஏய், என்ன உன் அதிகார திமிர காட்டுறையா? அந்த அதிகாரத்தை வச்சு உன்னை அடக்கறனா இல்லையான்னு பாரு. உன் அழிவு என் கையில தாண்டி. சிவமூர்த்தியை ஒரு கூட்டம் சேர்ந்து தடுத்து இழுத்து நிறுத்தியும் துளி கூட அசைக்க முடியவில்லை. ஒரு அதிகாரியாக மட்டும் அவள் இருந்திருந்தால் இந்த ஆக்ரோஷம் வந்திருக்காது. அவள் மணப்பெண்ணாய் நிற்க வேண்டிய இடத்தில் அதிகாரியாய் நிற்பதால் தானே இத்தனை கோபமும் வேதனையும். ஆனால் அத்தனை பேரையும் விட அவள்தானே இந்த நிகழ்வால் பாதிக்கப்பட போகிறவள். பிருத்வி இதற்கு சூத்திரதாரி இல்லை என்று அவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. ஆனால் ஒப்பந்தம் அவன் பேரில் இருக்கிறது என்னும்போது அவளால் என்னதான் செய்ய முடியும்? ஆனால் பிருத்வி, அவனின் அழுத்தமான பார்வையும் இறுகிய தாடையும் இறங்கிய தலையும் அவள் இதயத்தை பிசைந்து கொண்டே இருந்தது. அத்தனை பேரின் சாபத்தையும் புறக்கணிப்பையும் ஏற்றுக்கொண்டு பிருத்வியை அழைத்து கொண்டு ஜீப்பில் ஏறிய போது அவள் பார்வை அவனிடமேதான் தங்கி இருந்தது. ஏறிட்டு பார்க்கவில்லை, இல்லை என்று வாதிடவில்லை, கோபப்படவில்லை, ஒத்துழைக்க மறுக்கவில்லை. அந்த அமைதி அவளை என்னவோ செய்தது. பட்டு வேட்டி சட்டையில் பார்வைக்கு அவனிடம் கொட்டி கிடந்த கம்பீரத்தில் ஒரு துளி கூட அவன் கண்களில் இல்லை. அவனின் நிமிர்வும் குறும்பும் முகவரி தெரியாமல் தொலைந்து போயிருந்தது. சிறப்பு நீதிபதி முன் ஆஜர்படுத்தி பிறகு சிறையில் அடைக்க அழைத்து செல்ல காவல்துறையிடம் ஒப்படைத்த போது அவளின் கைகள் நடுங்கி போனது. பிருத்வி என்று ஆரம்பித்தவளை கை உயர்த்தி தடுத்தான். ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க மேடம். எதுவும் இங்க பேச வேண்டாம். அது உங்க நேர்மை மேல வீண் சந்தேகத்தை உண்டாக்கும் என்று விட்டு நொடி கூட தாமதிக்காமல் அங்கிருந்து போலீஸ்களுடன் நகர அவள்தான் தவிப்பின் உச்சத்தில் நின்றிருந்தாள். எப்படி வீட்டுக்கு வந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. விஜயின் கத்தலுக்கும் கதறலுக்கும் ஒரு பதிலும் சொல்லாமல் மாடிக்கு வந்து அமர்ந்தவள்தான் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறாள். இத்தனை கலங்க வேண்டிய தேவை இல்லை சம்யுக்தா. இன்னும் எந்த உறவும் ஏற்படல. தாலி கழுத்துல ஏறலையே. நல்ல பையன்தான், சரியா வரும்னு பார்த்து பேசினோம். இந்த தகாத நிகழ்வுக்கு பிறகு எல்லாமே அவநம்பிக்கையா ஆயிடுச்சு. வருத்தம் இருந்தாலும் இன்றோட எல்லாத்தையும் முடிச்சுடணும் சம்யுமா. அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தாள். மெல்லிய இருளில் அவள் கையில் இருந்த வைர மோதிரம் மின்னி சிரித்தது. ஆபரணத்தை மாத்திட்டு நிச்சயம் செய்யறது ஒரு வகை. நாங்க எங்க இதயத்தை மாத்திட்டு எப்பவோ இந்த திருமணத்தை நிச்சயம் செய்துட்டோம் அப்பா. அதுக்கு மேல என்னப்பா வேணும்? அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இதை ஒரு அதிகாரியா சொல்லல, ஒரு பொண்ணா சொல்ற. எனக்கு மனசார அவரை பிடிச்சும் இருக்கு. இனி ஒருத்தரை அந்த இடத்தில் என்னால யோசிச்சு கூட முடியாதுப்பா. துளி கூட அதிர்வில் இருந்து மீளாமல் அமர்ந்திருந்தார் சவுந்தர பாண்டியன். மகளாக இருந்தாலும் காக்கி சட்டையும் கடமையுமாகவே பார்த்து பழகியவருக்கு
அவளுள் மொட்டுவிட்டு மலர்ந்து நின்ற சராசரி பெண்ணின் இதயம் அவரை வெகுவாய் வியக்க வைத்தது. இப்படி யோசிக்கவே இல்லையே மகளை. சம்யுமா, நீயா? கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்வாகவும் இருக்கு. ஆனாலும் உன் நியாயமான உணர்வை நான் மதிக்கிறேன். ஒரு தகப்பனா நீ கலங்கி நிற்கும்போது என் இதயம் வலிக்குது. அவர் தப்பு செய்யாதவராயிருந்தால் கண்டிப்பா நல்லது நடக்கும். நீ முதல்ல சாப்பிட்டு வந்து படுமா. மெல்ல கைப்பற்றி அழைத்து கொண்டு கீழே வந்தார். இரவு நள்ளிரவாகிக் கொண்டிருந்தது. அது நல் இரவாக இல்லை என்ற போதும் விஜி சோஃபாவில் சரிந்து பாதி உறக்கமும் பாதி தவிப்புமாக இருக்க, இருவரும் இறங்கி வரும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்த விஜயின் முகத்தில் அத்தனை வெறுப்பு. ஆனால் சம்யுக்தாவின் வாடிய முகம் மனதை பிசைய, சவுந்தர பாண்டியனும் கண் அசைக்க, வேகமாய் பால் காய்ச்சி பூஸ்டை கலந்து கொண்டு வர வாங்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். சம்யு, நைட்டு சாப்பிடவும் இல்லை, இதை குடிச்சிட்டு படு. தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும். சிண்ட்ரெல்லாவுக்கு சொல்வது போல அம்மா சொல்ல வாங்கியவளால் 2 மிடருக்கு மேலே குடிக்க முடியவில்லை. அங்கே அவன் என்ன சாப்பிட்டானோ என்ற சிந்தனை கேவலாக வெடிக்க டம்ளரை அப்படியே வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். உலகத்தில் இத்தனை கொடூரமாய் தண்டிக்கப்பட்ட பெண் தான் என்று தோன்ற கட்டிலில் கவிழ்ந்து சத்தமின்றி அழ ஆரம்பித்தாள். குயில் குடியிருந்த ஒரு மாமரத்தில் இருந்து குரலால் ஒளிந்து விளையாடி கொண்டிருக்க, மேசையில் இருந்த தேநீர் நீர்த்து போகும் அளவிற்கு ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தார் டிஜிபி ஆப்ரஹாம். மே ஐ கமின் சார் என்று உள்ளே வந்த கலியமூர்த்தியை கண்கள் குறுக்கி பார்த்தார். என்ன கலியமூர்த்தி, நீங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு டியூட்டி வேற டிபார்ட்மெண்ட்ல தானே? எஸ் சார், மிஸ் சம்யுக்தா விடுப்புல போயிருக்கிறதால சார்ஜ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சம்யுக்தா காலையில கூட டியூட்டிக்கு வந்து இந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கடமையை ஆற்றிட்டுத்தானே போயிருக்காங்க என்று சொன்னபோது அவரின் இதழில் ஒரு இளக்கார புன்னகை படிந்திருக்க, இப்போது அந்த புன்னகை கலியமூர்த்தியின் இதழ்களுக்கும் பயணமானது. அவங்க கடமை உணர்ச்சியை யாரும் மறுக்க முடியாதுதான். இந்த சிரிப்புக்கு காரணம் அவங்க இல்லைதான். உண்மையில் ஒரு அதிகாரியா நான் பெருமைப்படுறேன். அதே நேரம் எனக்கு இப்போ அந்த சிவமூர்த்தியை தான் பார்க்கணும் போல இருக்கு. மீசையை வருடி கொண்டு சிரித்த போது அந்த ஆனந்தம் சத்தியமாக கலியமூர்த்திக்கும் இடம் மாறியது. அந்த அடி சறுக்கிய யானையை விசுவாசம் இல்லாமல் முதலாளியை குப்புறத் தள்ளும் அகங்கார குதிரையை தொங்கி போன முகத்தோடு பார்க்க வேண்டும் என்று அத்தனை ஆசையாக இருந்தது. ஒரே நாள்தான், இருப்பதும் ஒரே உலகம்தான். அளந்து எடுத்து விட்டால் சம தூரம் இடைவெளிதான். பாதிக்கப்பட்டதும் சிந்தித்து கொண்டு இருந்ததும் ஒரே சம்பவத்தைத்தான். ஆனால் அதன் தாக்கமும் உணர்வும் ஒருவருக்கு ஒருவர் விசித்திரப்பட்டு கொண்டிருந்தது. நிறைய அழுத்தத்தில் அமர்ந்திருந்தான் பிருத்வி. கனவுகள் தகர்ந்தது ஒரு பக்கம் என்றால் அதை தகர்த்தவள் தன் காதலுக்கு இன்று பாத்திரமாக இருக்க வேண்டியவள் என்பதுதான் வலித்தது. தன் அணைப்பில் மயங்கி நிற்க வேண்டியவள் கூண்டில் தன்னை அடைத்துவிட்டு போய்விட்டாள் என்பதை ஜீரணிக்க கஷ்டமாக இருந்தாலும் இதற்கு பின் இருந்த நியாயமும் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது. அப்பாவை தெரியும், உருட்டும் புரட்டும் செய்யாமல் இந்த இடத்துக்கு வரவே முடியாதுதான். என்னதான் மகனாகவே இருந்தாலும் அவனால் அவரின் செயல்களின் அடிநாதத்தை மோப்பம் பிடிக்கவெல்லாம் முடியாது. நிர்வாகம் என்பதே நரியை பரியாக்கி பரியை நரியாக்கும் வேலைதான் என்றும் புரிந்தே இருந்தது. பலமுறை தடுத்திருக்கிறான். உயர்ந்த பிறகாவது தவறுகளை தள்ளி வைக்க சொல்லி கேட்டும் இருக்கிறான். ரோடு போடும் கான்ட்ராக்டில் சிமெண்ட்டுக்கு பதிலாய் சாம்பலையும் ஜல்லிக்கு பதிலாய் சுண்ணாம்பு கட்டிகளையும் சரமாரியாய் கலந்துதான் ரோடு போடுவார். அதற்கு பின்னாக அவர் 1000 காரணம் சொன்னாலும் அவரின் செயல் ஊழலின் ஊற்றுக்கண்தான். 2ஆம் நிலை மெட்டீரியல்களை தேக்கி வைக்க குடோனுக்கு கீழ் தளத்தில் பெரிய நிலவரையை உருவாக்கி வைத்திருந்தார். நல்ல மெட்டீரியல்களை சாம்பிளுக்கு அனுப்பி கான்ட்ராக்டை வாங்கி கொண்டு சப்ளைக்கு கீழ் தளத்தில் இருந்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை பொருட்கள் தான் போகும். எத்தனையோ முறை அவனுமே அதை பார்த்திருக்கிறான். ஆனால் அதை பற்றி கேட்டால் பெரும் வாக்குவாதம் வரும். அப்படித்தான் புறநகர் பகுதியின் 100 அடி ரோட்டின் கான்ட்ராக்ட் எடுத்தது.
ஒரே மூச்சில் சினிமா கதாநாயகனைப் போல எல்லாம் எதிர்க்க இயலவில்லை. ஆனாலும் தன்னுடைய மேலான அதிருப்தியை பகிர்ந்து கொண்டேதான் இருப்பான். பிருத்வி செய்த பெரும் பிரச்சனையால் ஒரு முறை நியாயமான விலையை கோட் செய்து ஒரிஜினல் மெட்டீரியல்கள் போட்டு பக்காவாக ரெடி செய்து ரோடு போட்டதில் கை காசு பெரிய அளவில் அடிபட நேர்மை உண்மை என்று பேசிக்கொண்டு தெரிந்த மகனின் முன் வந்து ஏளன பார்வை பார்த்தார். நீ யூஎஸ் போய் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்துட்டு இப்படி செய் அப்படி செய்ன்னு என்கிட்ட நுரை நாட்டியம் ஆடிட்டு இருக்க. ஆனா நான் யார் தெரியுமா? 15 வயசுல ஆளும் கட்சிக்கும் 18 வயசுல எதிர்கட்சிக்கும் மாத்தி மாத்தி கொடி பிடிச்சவன், நெளிவு சுழிவு தெரிஞ்சவன். அதனால எனக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். உன்னால இப்ப எவ்வளவு நஷ்டம்னு பாரு. கட்டெரும்பு கடிச்சா விஷமா? அது உடம்பை என்ன பண்ணும்னு உன்ன மாதிரி புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்க்கிற படிச்ச போராளி இல்ல நான் எல்லாம். கடிச்ச கட்டெரும்ப நசுக்கி தூர எரிஞ்சிட்டு பொட்டி கடையில சுண்ணாம்ப வாங்கி தடவிட்டு போயிட்டே இருக்க காட்டான். இந்த இடத்துக்கு வர என்ன பண்ணினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 20 வருஷமா ஆட்சியும் அதிகாரமும் மாறிட்டே இருக்கு. ஆனா நமக்கு தொழில் நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என் சாமர்த்தியம்தான் இருக்கு. எங்க அப்பா தான் சொல்வாரு, பிள்ளையோட முழங்கால் சத்து இறக்கி விட்டாதான் தெரியும்னு. அதுதான் உன்னை போக்குல விட்டதுக்கு 50 லட்சம் கை காசு நஷ்டம். இப்ப புரியுதா? காசு சம்பாதிக்கிறது நீ அட்வைஸ் பண்ற மாதிரி ஈஸி இல்லைன்னு. உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? உன்னை நான் கூப்பிடவே இல்லை. எனக்கு பக்க பலமா என் மாப்பிள்ளை இருக்காரு. நீ உன் சிமெண்ட் கம்பெனியை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருந்துக்க. என்னை இதை செய் அதை செய்ன்னு வற்புறுத்தாத என்றவர் அதற்கு பிறகு மகனை எதற்குமே சேர்க்கவில்லை. அவனும் அவரை விட்டு மொத்தமாய் விலகி போய்விட்டான். ஆனால் அத்தனை டெண்டரும் அவன் பெயரில்தான் இருந்தது. பிருத்வி பிறந்த பிறகுதான் அவருக்கு எல்லாமே வந்தது. அவனுடைய ராசிதான் அத்தனைக்கும் காரணம் என்ற பலமான நம்பிக்கை சிவமூர்த்திக்கு எப்போதுமே உண்டு. பெற்று பேரு வைத்த தகப்பன் அவர் வைத்த பெயரை அவரே பயன்படுத்த மறுப்பு சொல்ல இயலுமா என்ன? பிருத்வி தன் பெயரை மட்டும் அவருக்கு தந்துவிட்டு தொழிலில் இருந்து ஒதுங்கி கொண்டான்தான். சிவமூர்த்தி விலாங்கு, அவரெல்லாம் நீந்தி நீச்சலடிக்க மொத்த கடலே போதாது. மகனே ஆனாலும் அவருக்கு அவரின் தொழிலுக்கும் அதன் மூலம் பெற்று வைத்திருக்கும் பேருக்கும் புகழுக்கும் பிறகுதான். அவர் தலையிடாதே என்று சொன்னதும் விட்டு விலகி போக அவனும் கோழை இல்லையே. அதே நெஞ்சுரமும் அவரை விட துளி நேர்மையும் கூட இருந்த அவரின் மகன் இல்லையா? அடிக்கடி குடோனுக்கு சென்று நடப்பதை பார்த்து மெட்டீரியல்களின் தரத்தை பரிசோதித்து கொண்டேதான் இருப்பான். ரோடு போட பயன்படுத்தும் தரம் குறைந்த மூலப்பொருட்களையே அவர் மற்ற கட்டடங்களுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்த போதுதான் பிரச்சனை வந்தது. அந்த சூழ்நிலையில்தான் ஆவடி பள்ளிக்கூட காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் கட்டும் கான்ட்ராக்ட் வந்திருந்தது. சிவமூர்த்தி கோட் செய்திருக்கும் பணத்துக்கு நிச்சயமாய் நல்ல தரமான மூலப்பொருட்களை போடவே முடியாது. ஆனால் அது எப்படி சாத்தியப்படும் என்று கேட்டபோது வில்லத்தனமாய் சிரித்தார். நஷ்டமானாலும் இந்த கான்ட்ராக்டை ஆப்போசிட் டீமுக்கு விட்டு தந்துடவே கூடாது. அது அவனை இந்த துறையில் நெளிவு சுழிவை கத்துக்க நாமே அழைச்சிட்டு வந்த மாதிரி ஆகிடும். என்ன மிஞ்சி போனால் 15 ஸ்கூல் இருக்குமா? பள்ளிக்கூடத்துக்கு சேவை செய்யறது ஒரு புண்ணியமாவும் போகும். எல்லா தொழிலையும் லாபத்தை மட்டுமே பார்க்க முடியாது பிருத்வி. இப்போ சிமெண்ட் ஆர்டரும் உன்னோட கம்பெனியில தான் வாங்க போற. அதனால எந்த கவலையும் இல்லை. கான்ட்ராக்டில் இப்படி சொல்லித்தான் கையெழுத்து வாங்கினார் மகனிடம். இதையே சொல்லித்தான் இந்த வேலையில் தன்னை புகுத்தி கொண்டார். மகனுக்கு பயமெல்லாம் இல்லை. அவன் கோபத்தின் மீது ஒரு தந்தையாய் ஒரு பதட்டம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மாட்டார். தன் தொழிலின் சூட்சுமம் தன் மகனுக்கு இல்லை என்று தன்னைத்தானே மெச்சிக்கொண்ட சிவமூர்த்தி மருமகன் வினோத்தை தான் தன் தொழிலுக்கு வாரிசாக நம்பி உடன் வைத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த பள்ளிக்கூட காம்பவுண்ட் சுவர் கட்டும் வேலையில் அவர் செய்த சதி வேலைதான் பிருத்விக்கு இன்னும் இன்னும் பெரும் சிக்கலை உண்டாக்கப் போகிறது என்பது அவருக்கு அன்றே தெரிந்திருக்க நியாயம் இல்லைதான்.
மனைவி கொண்டு வந்து தந்த காஃபியை வாங்கி சுவற்றில் அடிக்க, அது புதிதாய் அடித்திருந்த ஏஷியன் பெயிண்டில் புது கோலம் போட்டபடி தரையில் உருண்டது. திருமணமாகி இந்த 33 வருஷத்திலும் ருக்மணிக்கு இன்னும் கணவரின் கோபத்தில் பயம் இருக்க ஒரு நொடி பின்னால் எடுத்து வைத்தார். சிவமூர்த்தி கோபமாக இருக்கும் சமயங்களில் அவரிடம் பேசுவதற்கு பயம் கொள்ளாதது 2 பேர்கள்தான். ஒன்று அவர் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டும் வினோத், இன்னொன்று அவர் என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாய் பேசும் பிருத்வி. இப்போது பிருத்வி இங்கே இல்லை. அதைத்தான் அந்த வன் பாசக்கார தகப்பனுக்கு தாங்க முடியவில்லை. அகல்யா, மாப்பிள்ளை எங்க? உங்க அப்பா கோவமா இருக்காரு, வந்து பேச சொல்லு, அப்பதான் சமாதானம் ஆவாரு. மகளை தேடிக்கொண்டு போய் நின்ற அம்மாவை எரிச்சலாய் பார்த்தாள். இதுக்கு மட்டும் நான் வேணும், ஆனா அந்த ராங்கி பிடிச்சவள வேணாம்னு நான் சொன்னப்போ கேட்கல. அப்ப ஏமா போலீஸும் வக்கீலும் நமக்கு எதுக்குமா? அவ 4 பேரை அடிச்சு நிமிர்த்தி கொண்டு வர்ற காசை வச்சுதான் நாம குடும்பம் பண்ண போறோமா? இதுதான் சாக்கென்று இடித்து சொன்ன மகளை முறைத்து வைத்தார். இருக்கட்டும், அப்பதான் ஓட்டை அதிகாரம் பண்ற இந்த வீட்டு ஆம்பளைங்க கொஞ்சமாவது அடங்குவாங்கன்னு தான் நானும் சும்மா இருந்தேன். அதுல குறை எதுவும் இல்லை. இப்ப பிரச்சனை அவளோட வேலை இல்லை. அவ நல்ல பொண்ணாத்தான் இருக்கா. உங்க அப்பாவோட கோபம், அதை உன் வீட்டுக்காரரால மட்டும்தான் சமாளிக்க முடியும். இங்கே சொல்லிக் கொண்டிருக்கையில் கீழே வினோத்தின் குரல் கேட்க நிம்மதியோடு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து போனார் ருக்மணி. லாயர் ஜனார்த்தனன் நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறதா சொல்லி இருக்காரு மாமா. நம்மை நேரா கோர்ட்டுக்கு வந்துட சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பெயில் கிடைச்சிடும். இப்ப அதுக்காக நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அது கிடைச்சிடும். கிடைக்காம போனா இந்த சிவமூர்த்திய சும்மா விட்டுடுவனா என்ன? என் ஆத்திரம் எல்லாம் அந்த சம்யுக்தாவை சம்ஹாரம் பண்ற வரைக்கும் அடங்காது என்றார் கர்ஜனையோடு. 2 வாரங்களுக்கு முன் அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவில் வர, மெல்லிய புன்னகை இதழில் வர, அதை சிவமூர்த்தி பார்க்கும் முன் முறித்து எரிந்திருந்தான் வினோத். நிச்சயதார்த்த மோதிரம் எடுக்க நகை கடைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அழைத்து சென்ற மனிதர் வாங்கி குவித்த நகைகளில் வினோத் விக்கித்து நின்றான். மாமா, நீங்க எடுத்திருக்கிற நகைகளே பல லட்சம் தேரும்னே, எதுக்கு இத்தனையும்? சிவமூர்த்தி அர்த்தமாய் சிரித்தார். மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு வரப்போறது சாதாரண லட்சுமி இல்ல, தைரிய லட்சுமி. நம்ம வீட்டுல லஞ்ச ஒழிப்பு ஊழல் தடுப்புத்துறை அதிகாரி இருந்தால் யார் நம்மை கேள்வி கேட்பாங்க சொல்லுங்க? இது சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிற வேலை என்று சிரித்தவர் இன்று அதையே மாற்றி சொன்னபோது சிரிக்காமல் இருக்கத்தான் முடியவில்லை. எனக்கு சம்யுக்தாவை பத்தி முழு தகவல் வேணும். அதான் புரோக்கர் தந்திருந்தாரே மாமா என்றான் வேண்டுமென்றே. அது வெள்ளை பக்கம், எனக்கு தெரிய வேண்டியது கருப்பு பக்கம். எப்படிப்பட்ட யோகியனின் நிழலும் வெள்ளையாக இருக்க போறதில்லை இல்லையா? குதிரையை கால்ல அடிக்கணும், யானையை தலையில அடிக்கணும். அடிக்கிற அப்புறம் தெரியும் இந்த சிவமூர்த்தி யாருன்னு. கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது சம்யுக்தாவிற்கு. பிருத்விக்கு பெயில் கிடைத்து விட்டதாக வந்த தகவலில் தான் மெல்ல ஆஸ்வாசமானாள். ஆனால் சிவமூர்த்திக்கு தான் உள்ளே வன்மம் கொழிந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஜீப்பில் இருந்து இறங்கி சல்யூட்டுகளை தலையசைப்பில் ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். மிஸ் சம்யுக்தா சவுந்தர பாண்டியன், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். நீல நிறத்தில் வெண் எழுத்துக்களோடு மிளிர்ந்த பெயர் பலகையை எப்போதும் போல் இன்றும் கம்பீரமாக ஒரு நிமிடம் பார்த்து கண்கள் முழுக்க நிரப்பிக்கொண்டு உள்ளே சென்றாள். கணினியை இயக்கிவிட்டு தன் முன் இருந்த கோப்புகளை பிரித்து ஆராய ஆரம்பித்திருந்தாள். மே ஐ கமின்? அனுமதி வாங்கிக் கொண்டு உள்ளே வந்த விசாகா நீட்டிய கோப்புகளை வாங்கி பார்த்தவள் முகம் கோபத்தில் நிறம் மாற ஆரம்பித்திருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் மனசாட்சி உள்ள யாராலும் மன்னிக்கவே முடியாது. ஃபைலை மூடி டேபிளில் தூக்கி அடித்தாள். மார்பு கோபமான மூச்சால் ஏறி தாழ ஆரம்பித்திருந்தது. பச்சிளம் குழந்தைகளுக்கு விநியோகம் செய்யற பால் பொருட்கள்ல ஊழல் பண்றாங்கன்னா மனசாட்சிங்கிறது மருந்துக்கு கூட இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லாம் திமிர். ஊழல் பண்ணி ஏமாத்தி சொத்து சேர்த்து 4 தலைமுறைக்கு காப்பாத்தி வச்சிருக்கோங்கிற திமிர் இவங்களுக்கு. எப்படி அடிப்படை தேவைகளுக்கு கூட அரசாங்கத்தை எதிர்பார்த்து நிக்கிறவங்க கஷ்டம் புரிய போகுது? விசாகா, எல்லா எவிடன்ஸும் கையில இருக்கில்லையா?
ஸ்குவாடுக்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்க. ஒன் மோர் திங், ஞாபகம் இருக்கட்டும், இந்த தகவல்கள் வெளியே லீக் அவுட் ஆயிடவே கூடாது. குரலில் இருந்த கண்டிப்பு முகத்திலும் வழிய சின்ன பயத்தோடு தலையை அசைத்தாள் முதன்மை ஆய்வாளர் விசாகா. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. விதின் 5 minutes ஐல் கம். விசாகாவை அனுப்பிவிட்டு அப்பாவை அழைத்து அவசர வேலை முடித்துவிட்டுத்தான் வருவேன் என்ற தகவலை பகிர்ந்துவிட்டு வேகமாய் வெளியில் வந்து லாவகமாய் ஜீப்பில் ஏறி அமர்ந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.